வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மறு ஆய்வுக்கு தணிக்கை குழு ஜனநாயகன் திரைப்படத்தை அனுப்பியது செல்லாது என்கின்ற ஒரு அதிரடியான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது வழங்கி இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை நடிகர் விஜய் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலே நடித்திருக்கின்றார். இன்னும் 2 மாதங்களில் முதல் முறையாக தேர்தல் அரசியலை சந்திக்க இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தன்னுடைய திரை வாழ்வினுடைய கடைசி திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியான உடனேயே அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியல் வசனங்கள் பல்வேறு அதிர்வலையை தமிழக அரசியல் களத்தில் எழுப்பி இருந்தது. இந்த நிலையில் தான் ஜனநாயகன் திரைப்படம் இன்று திரைக்கு வந்துவிடும். உலகத்தினுடைய 22 நாடுகளிலே 4 மொழிகளிலே அந்த திரைப்படம் திரைக்கு வரப்போகின்றது என்ற உற்சாகத்தோடு விஜயினுடைய ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறை ரீதியாகவும் ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடுவதற்கு தயாராக இருந்த நிலையில் தான் தணிக்கை குழுவில் இருக்கக்கூடியவர் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரிலே ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன, அதன் காரணமாக எங்களால் தணிக்கை சான்றிதழை வழங்க முடியாது என்று சொன்னார்கள். அதன் பிறகு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடிய பொழுது இந்த திரைப்படத்தை மீண்டும் பார்த்து மறு தணிக்கை செய்வதற்காக வேறு ஒரு குழுவிடம் அனுப்பி இருக்கின்றோம். நீங்கள் எத்தனை கோடி முதலீடு போட்டு படம் எடுத்திருந்தாலும் எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை. நாளை மறுநாள் திரையிட வேண்டும், இன்றே எங்களுக்கு தணிக்கை சான்றிதழை தாருங்கள் என்று எங்களை யாரும் அழுத்தம் கொடுத்து தணிக்கை சான்றிதழை பெற முடியாது. மறு ஆய்வு குழு பார்த்த பிறகுதான் உங்களுடைய திரைப்படத்தை திரையிடலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் என்று தணிக்கை குழு நீதிமன்றத்திலே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திடம் கூறிவிட்டது. இந்த நிலையில்தான் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய படக்குழு நடத்தியிருந்த சட்ட போராட்டத்திற்கு ஒரு மிக முக்கியமான வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வு செய்வதற்காக தணிக்கை குழுவை சார்ந்தவர்கள் அனுப்பியிருந்த அந்த செயலை தவறு என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. மறு ஆய்வுக்கு அனுப்பியதாக ஏற்கனவே தணிக்கை குழு செய்திருந்த அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் சொல்லி இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக UA என்கின்ற தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. இதன் மூலமாக அனைத்து வயதினரும், அதாவது சிறியவர்கள் கூட பெற்றோரின் அனுமதியுடன் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தை அனைத்து தரப்பினரும் பார்க்க முடியும் என்று சொல்லியிருப்பதன் காரணமாக இந்த திரைப்படம் நாளையே கூட திரைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் இன்று இந்த திரைப்படத்தினுடைய வெளியீடு நடைபெறும் என்று எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், விஜயினுடைய ரசிகர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆனால் ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வர முடியாத வகையிலே தணிக்கை குழு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் வெளியீட்டிற்கு முன்பாக முடக்கி வைக்கப்படுகின்றதோ என்று விஜயினுடைய ஆதரவாளர்கள் நினைக்கக்கூடிய விதமாக ஒரு நடவடிக்கையை தணிக்கை குழு மேற்கொண்டிருந்ததாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளும், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம், முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஜனநாயகன் திரைப்படத்தை முன்வைத்து விஜயினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தடை போட பார்க்கின்றார்கள் என்பதாக ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று 10:30 மணிக்கு வரக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு விஜயினுடைய ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. இன்னும் 2 மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள நிலையிலே விஜயினுடைய ரசிகர்கள் பெரும்பான்மையானவர்கள் அவருடைய அரசியல் ஆதரவாளர்களாகவும் மாற்றம் கண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கின்றது.